நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் டிராயிங்கிறது வந்து பேசிக் கான்செப்ட் பார்த்தோம்னா அதாவது ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது உங்களுக்கு டிசைனர்ஸ் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஆனால் நமக்கு சாஃப்ட்வேரில் எவ்வளோ நாலேஜ் இருக்குதோ அதே இப்போ வந்து டிசைன் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணுறதாங்கனாக்கா நம்ம கொஞ்சம் வந்து ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அந்த டயக்ராம்ஸ் வந்து ரீட் பண்ணுறது டூல் டெஸ்ட்டில் எப்படி அட்டென்ட் பண்ணுறதுன்றது வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் டிராயிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணி நினைப்போம். அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இது வந்து மிஷின் வைஸ் பெஞ்ச் வைஸ் ஐசி இன்ஜின் கனெக்டிங் பாடின்றதுல வந்து எப்படி ரீடிங் பண்ணுறது டூல் டெஸ்ட் எப்படி பண்ணுறது டயக்ராம் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க எப்படி அசியூம் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறது என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்ணுறதால எப்படி கேல்குலேஷன்ஸ் பண்ணலான்றது வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நம்ம இது வந்து நேற்று வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக் எடுத்துருந்தோம் ஸ்க்ரூ ஜாக்கு. அந்த ஸ்க்ரூ ஜாக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து நேற்று வீடியோவில் வந்து இப்போ சொல்லியிருக்கோம். இன்ட்ரடக்ஷன் அந்த என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க எந்த மெட்டீரியல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் எப்படி அசம்பிள் பண்ணுறதுக்கு இவ்வளோ பார்ட்ஸ் வேணும் இருக்குது அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம தெரிய வைக்கிறது மேனுஃபேக்சருக்கு எப்படி பொசிஷனிங் டாலரன்ஸ் அதை வந்து இண்டிகேட் பண்ணுறது அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு அந்த ஸ்க்ரூ ஜாக் மெட்டீரியல் எல்லாம் என்ன யூஸ் பண்ணணும் ஸ்க்ரூ ஜாக் வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க என்ன மெட்டீரியல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த டாலரன்ஸோட இருக்கணும் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது சொல்லி இண்டிகேட் பண்ணணும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும் குவாலிட்டி எப்படி இருக்கணும் நோட்டில் எப்படி பண்ணுறதுன்றது நேற்று வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அந்த ஸ்க்ரூ ஜாக்கில் வந்துட்டு நம்ம ஒரு பார்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு வந்து நம்ம பேஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பேஸ் இருக்குது திரும்ப இந்த கப்பு வந்து நம்ம வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம செகண்ட் பார்ட் தான் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள் இப்போ இது வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது ஸ்க்ரூ ஜாக் இப்போ வந்து டைட்டில் பாக்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது நோட் எப்படி பண்ணுறது பார்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இண்டிகேட் பண்ணுறது என்னென்ன இது இருக்குதுன்றதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை டிஸ்கஸ் பார்த்துருங்க ஓகேங்களா. அந்த இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து ஓகே அந்த இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து இன்னும் ரெண்டாவது பார்க்க போகிறோம். அதாவது நெட் வந்து இதான் பார்க்க போகிறோம். நெட் வந்து பார்ட்ஸ் வந்து நமக்கு அதாவது எங்கே இன்செர்ட் ஆகுதுனாக்கா இந்த போர்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா இந்த போர்ஷனில் வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு கனெக்டிவ் பார்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோஸ்கரம் நம்ம வந்து இந்த நெட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த நெட்டு பார்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து டைமென்ஷன்ஸ் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணிக்கிறாங்கன்றதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே நான் வந்து இப்போ எனக்கு டைமென்ஷன்ஸ் எனக்கு கரெக்டாக கண்டினியூஸாக பண்ணிட்டு போகிறதால எனக்கு டைம் சேவ் ஆகும். அதே இப்போ நான் வந்துட்டு இந்த போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே அந்த பக்கம் வந்து பண்ணியிருக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணிருக்கலாம் ரைட் ஹேண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஆங்கிள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலான்றது ஸ்டார்ட் பண்ணுவோம்னாக்கா அப்போ நமக்கு வந்து நாமளும் கன்ஃபியூஷனாக இருக்குன்றது வந்து அவங்க வந்து நம்மள இன்டர்வியூ போகிற இடத்துல வந்து அசியூம் பண்ணிப்பாங்க. அந்த ரீடிங்ஸ் கூட பண்ணுறதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் இப்போ வந்துட்டு நம்ம இது வந்து இப்போ இந்த பாட்டை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். இந்த பாட்டை வந்து ரீட் பண்ணுறது வந்து ஸ்க்ரூ ஜாக்கில் வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்து டயமீட்டர் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க டயா ரேடியஸ் எல்லாம். அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்ம இன்னும் ஈஸியாக நம்ம பண்ணுறதுக்கோஸ்கர் ரிவால்வ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக முடியும். ஓகேவா. அந்த ரிவால்வ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுறதுனாக்கா நம்ம வந்து பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது டைமென்ஷன்ஸ் வந்து ரீட் பண்ணுறது எனக்கு வந்து டயா 50 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது ரேடியஸ் ஃபில்லட் 5 mm அந்த ஹைட் வந்து எனக்கு 10 mm இண்டிகேட் ஆகிருக்குது. இங்கே வந்து ஓவரால் எனக்கு 26 + 10 mm இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் இது எனக்கு வந்து லென்த் கொடுத்துருக்காங்க ஹைட் எனக்கு வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்க இந்த பொசிஷன்ஸ் வந்து இங்கே அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்கா எனக்கு ஓவரால் ஹைட் வந்து எனக்கு இந்த பாருங்க இந்த லைன் ஒரே கரெக்டாக எனக்கு வந்து 40 mm எனக்கு வந்து இண்டிகேட் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா தென் இப்போ வந்து இண்டிகேட் ஆகுது. அண்ட் தென் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த ஓவரால் டைமென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்ட்டு. அண்ட் தென் இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை வந்து பார்க்கல கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை நானே வந்து அது என்ன மிஸ்டேக்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இப்போ டைமென்ஷன்ஸ் வந்து பண்ணுறதுனால இப்போ வந்து எனக்கு ஓவரால் எனக்கு வந்து இங்கே 50 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ 50 / 2.10 எனக்கு 25 வருது. 25க்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு லைன் ஒரு பார்ட் வந்து ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிட்டோன்னா அண்ட் தென் எனக்கு இந்த ஓவரால் இங்கே இந்த பொசிஷன் வந்து எனக்கு வந்து ஹைட் வந்து எனக்கு 26 கொடுத்துருக்காங்க. ஓகே அந்த 26 கொடுத்துட்டோன்னா நான் என்ன பண்ணுறேன் ஒரு 10 mm கொஞ்சம் கேப் விட்டு அதை இன்னொரு 10 mm பண்ணி இண்டிகேட் பண்ணுறோம். இந்த கவர்ட போர்ஷன் வந்து நான் ஃபுல்லாக இப்போ வந்து லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா. அந்த இப்போ இங்கே வந்து எனக்கு 26 mm லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு இங்கே வந்து என்ன பண்ண போனால் இந்த பார்ட்லேருந்து எனக்கு இந்த பார்ட் வந்து எனக்கு ட்ரா பண்ண வச்சு இந்த பார்ட்லேருந்து எனக்கு இந்த பார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்துட்டு இந்த பாட்டிலேருந்து எனக்கு இது வந்து ட்ரா பண்ண இருக்குது. எனக்கு இது ஓவரால் ஹைட் வந்து எனக்கு 10 mm கொடுத்துருக்காங்க. ஸோ தட் எனக்கு இந்த பாட்டை நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன் 10 இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என் பாட்டில் வந்து எனக்கு 10 இண்டிகேட் பண்ணிட்டு அதை நான் இந்த ஃபிலேட்டட் வேல்யூ வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம்னா இந்த ஃபிலேட்டட் வேல்யூ ரேடியஸ் ஆர் இல்லைங்க வந்து எது வேணும் கொடுத்துல 5 mm வந்து கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த ஃபிலேட்டட் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் ஆகிடுது. ஓகேவா. அந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து இது கட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கட் பண்ண உடனே இந்த பாட்டு வந்து எப்படி இருக்குதுன்றது வந்து இதில் இண்டிகேட் பண்ணுறோம். அந்த அதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு சர்க்கிள் ரேடியஸ் வந்துட்டு 43 mm இருக்குது. ஓகே அந்த
then அது வந்துட்டு சர்க்கிள் வந்துட்டு எனக்கு இந்த பார்ட் இருக்குது தெரியுமா, எனக்கு இந்த பார்ட்லேருந்து எனக்கு இந்த பார்ட் 43னாக்கா தென் இந்த 43 டிவைடட் 2 கொடுத்தோன்னே எனக்கு இந்த கேப் இது வந்து எனக்கு குப்பன் மார்க் வருது. ஓகே, இந்த குப்பன் மார்க்கு இந்த மெட்டீரியல் ஸ்கில் மாறி இந்த மெட்டீரியல் மார்க்கு தான் நம்ம ட்ராப் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் எனக்கு வந்து கேப் தான் இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, and then இப்போ வந்து இது ட்ராப் பண்ணிட்டு உடனே இப்போ வந்து ரிவால்வ் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் பிளேன் வந்து ஒன்று ட்ராப் பண்ணிட்டு இந்த டாப் பொசிஷன் வந்து இந்த டாப் பொசிஷன் கெட் பண்ணோன்னா எனக்கு வந்து ரிவால்வ் பொசிஷன் வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது. ஓகே, அதில் இந்த பார்ட்டை வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறோம்னாக்கா இங்கே இப்போ நீங்கள் 50 mm கொடுத்துருந்து இல்லையா, எனக்கு இந்த ஓவராலாக எனக்கு வந்து ஹைட்டு வந்து எனக்கு வந்து 50 இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்க. இந்த பார்ட்டில் இங்கே வந்து அதுக்குள்ளே வந்து நெட் போட்டுக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. இது ஹைட்டு வந்து எனக்கு 76 பார்ட் இது இருக்குது. அதே இது வந்து எனக்கு 50 டேன்றது இண்டிகேட்டாக இருக்குது. இந்த பார்ட்டில் வச்சு அதை நெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அண்ட் தென் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது த்ரெட்டிங் வந்து எல்லாம் எப்படின்றது வந்து நம்ம வந்து AutoCADல பண்ணும்போது வந்து நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சொன்னாக்கா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஜஸ்ட் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா உங்களுக்கு அது புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து பார்க்க போகிறது மெயின் பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து எதுனாக்கா பாடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாடி பார்ட் இஸ் அ மெயின் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அதனால் அது காம்ப்ளிகேட்டாக கூட இல்லை, ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, அந்த பாடி பார்ட்டை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு பாடினாக்கா என்ன தெரிஞ்சிருக்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த மெட்டீரியலை வந்து நம்ம வந்து ரெண்டு இண்டிகேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பார்ட் இருக்குது தெரியுமா, இந்த பார்ட் பொசிஷனை வந்து நம்ம வந்து நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ணால் அது உள்ளே வந்து நெட் இருக்குது தெரியுமா, அந்த நெட் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறது வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி வந்து இது வந்து டிஸ்கஸ் பண்ணும். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து பாடின்றது வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா இங்கே இருக்குது தெரியுமா, எனக்கு இந்த போர்ஷனில் தான் எனக்கு இந்த வந்து எனக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து பாடின்றது இண்டிகேட் ஆகுது. இந்த போர்ஷனில் இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஹேச்சிங்கில் இருக்குது தெரியுமா, இப்போ லைன் ட்ரா இருக்குது. இங்கே வந்து ஃபுல் ஹேட்ச் பார்ட்டு இங்கே வரைக்கும் நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து பாடி பார்ட் வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகே, இந்த பாடி பார்ட் வந்து நம்ம வந்து எந்த மெட்டீரியல் பண்ணுறோன்றதை வந்து நான் கூட இங்கிலீஷில் கொடுத்துருக்குறேன். ஓகேவா, இந்த பாடி பார்ட் வந்து நம்ம வந்து இங்கே சிஐன்றது இருக்குது, கேஸ்ட் ஐரன்ன்றது வந்து நம்ம வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த பாடி பார்ட்டுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் வந்து எங்கே இண்டிகேட் இருக்குனாக்கா இங்கே இண்டிகேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறது என்னன்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் டைமென்ஷன்ஸ் பார்த்துக்கோம். அண்ட் தென் இது வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் டயக்ராம் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அண்ட் தென் இப்போ வந்து எனக்கு பாடி பார்ட் வந்து நம்பர் 1 குவான்டிட்டி வேணுமா இருக்குது. அண்ட் தென் இதை வந்து நம்ம கேஸ்ட் ஐரனில் பண்ணுறோம். இப்போ பாடி பார்ட் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆக்சிஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். டாட்டர் ரிடர்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டோன்னா எனக்கு பாருங்க கொடுத்துருக்குறாங்க. இங்கே எனக்கு ஓவரால் டயா வந்து எனக்கு 100 இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த போர்ஷன் வந்து எனக்கு வந்து 50 mm வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். எனக்கு இந்த போர்ஷன் கிடச்சிருச்சு. ஓகே, அண்ட் தென் இது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹைட் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். எனக்கு 20 mm இருக்குது. அதே இந்த ஹைட் வந்து எனக்கு 20 mm ஒரு ட்ராப் பண்ணிக்கிறேன். 20 mm ட்ராப் பண்ணிட்டு இந்த லைன் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் எனக்கு இந்த பார்ட்லேருந்து எனக்கு வந்து 3 mm எனக்கு வந்து இங்கே ஒரு லைன் இண்டிகேட் ஆகிருக்கு பாருங்க. 3 mm கொடுத்துருவோன்னே எனக்கு இந்த போர்ஷன்ஸ் வந்து இது நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். 100க்கு வந்து இதுக்கு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ஓவரால் ஹைட் வந்து எனக்கு 185 என்றது இண்டிகேட் ஆகிருக்கு. 185க்கு ஒரு லைன் ஒன்று ஓவரால் ஒன்று வந்து நார்மல் லைன் பேரல் வச்சு 185க்கு ஒன்று வந்து நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இந்த ஆங்கிள் இருக்குது தெரியுமா, இந்த ஆங்கிளை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா எனக்கு வந்து இங்கே ஒரு டயா கொடுத்துருக்குறாங்க பாருங்க. டயா வந்து 188, டயா 88, அதே டயா 140ன்றது வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து இப்போ டயா 140 வந்து இண்டிகேட் பண்ணிட்டேன். டயா 188ல் வந்துட்டு இந்த போர்ஷன்ஸ் வச்சு இந்த கர்வ் போர்ஷன் இருக்கிறோம். இந்த கர்வ் போர்ஷனை வந்து கனெக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஓவராலாக இந்த ஆங்கிள் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த டாப் போர்ஷனில் வந்துட்டு ஒன்றே நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே எனக்கு டயா 56ன்றது ஒன்று இண்டிகேட் இருக்குது, டயா 79ன்றது இண்டிகேட் இருக்குது. ஓகே, இப்போ டயா 50 நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை 25ன்றது ஒன்று இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் இந்த லைன் இருக்குது தெரியுமா, இந்த லைன் வந்துட்டு எனக்கு 25க்கு வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஓகே, 25க்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து டயா 76 இருக்குது. அந்த டயா 76ன்ற போர்ஷன் வந்துட்டு நான் டிவைடட் பை 2 பண்ணுற உடனே எனக்கு வந்து அந்த டயா 76 வந்து டிவைடட் பை 2 பண்ணுறோன்னே நம்மளுக்கு ஆன்சர் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் இந்த ஆன்சர் நமக்கு வந்து 38 வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா, இந்த பொசிஷனில் வச்சுக்க நான் வந்து 38 ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டோன்னே 26க்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணி இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த லைன் வந்து ட்ராப் பண்ணிட்டு இண்டிகேட் பண்ண விட எனக்கு இந்த போர்ஷன்லேருந்து எனக்கு இந்த போர்ஷனுக்கு எனக்கு எவ்வளோ எம்எம்க்கு எனக்கு வந்து பண்ணுறதுன்னு தெரியாது. நான் வந்து ஜாயிண்ட் இந்த லைன் ட்ராப் பண்ணிட்டேன். இந்த போர்ஷன் வந்து 76க்கு வந்து இங்கே இண்டிகேட் ஆயிருக்கா. அண்ட் தென் இந்த போர்ஷன்லேருந்து எனக்கு இந்த போர்ஷனுக்கு வந்து எனக்கு 10 mmக்கு எனக்கு வந்து இருக்குது. 50 இருக்குது. அந்த 15லேருந்து எனக்கு 10 mmக்கு அண்ட் 76 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணி இந்த போர்ஷன்ஸ் நான் ட்ராப் பண்ண போகிறேன். அண்ட் தென் நீங்கள் போர்ஷனில் வந்து எனக்கு ட்ராப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபிலேட்டர் ஒன்று பண்ணும்போது அது நான் 3 mm வந்து எனக்கு ஃபிலேட்டர் வந்து அது கொடுத்துக்கிற ரேடியஸ் கொடுத்துட்டு உடனே அண்ட் தென் இதில் வந்துட்டு எனக்கு எல்லா பார்ட்டும் நான் வந்து இதை ட்ராப் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ இந்த ஆங்கிள் இருக்குது தெரியுமா, இந்த ஆங்கிளில் வந்துட்டு எனக்கு வந்து நான் இப்போ ரிவால்வ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோன்னா ரிவால்வ் ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து இண்டிகேட் ஆகிடுது. எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது. எனக்கு பிளேஸ்மெண்ட் இப்போ வந்து நான் பண்ணுறது எனக்கு வந்து உங்களுக்கு எனக்கு கிளியராக சொல்கிறேன்.
ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து கவர் கொடுத்துட்டு இந்த போர்ஷன் எல்லாம் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த வந்து இப்போ கப்பு தான் இருக்குது தெரியுமா, அந்த கப்பு இன்சர்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு போர்ஷன் வந்து இங்கே சின்னதாக ஒரு லைன் டாட் லைன் இருக்குது தெரியுமா, அந்த டாட் லைன் வந்துட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ண போகிறோம். என்னன்னாக்கா அது த்ரெட்டிங் பண்ணுறது வந்து அந்த போர்ஷன் வந்து ஃபிட் ஆகிறதுக்கோஸ்கரம் இங்கே இருக்குது தெரியுமா, இங்கே 2 × 45 டிகிரிக்கு ஒன்று வந்து, அதாவது என்னன்னாக்கா இப்போ இந்த 2 mm வந்து எனக்கு லைன் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணி இண்டிகேட் பண்ண போகிறோம். இந்த போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த கப்பு தான் இன்சர்ட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு வந்து க்ளீனாக போர்ஷன்ஸில் வந்து உட்காரத்துக்கோசரம் இது நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ நம்ம 2 டேஸில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாடி அண்ட் தென் ஸ்க்ரூ கப்பு தான் வந்துட்டு இதில் நெட் அண்ட் போல்ட்டு வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணி போல்ட்டு வந்து எப்படி ட்ரா பண்ணி இண்டிகேட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நமக்கு வந்து டாமி போர் வந்து ஸ்க்ரூ ராட் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றது இன்சர்ட் பண்ணி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அட் லாஸ்ட் நம்ம வந்து சாஃப்ட்வேரில் வந்துட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. அதே நம்மளது வந்து AutoCADல வந்துட்டு நம்ம 2021 வெர்ஷனோட பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், ஷார்ட்கட் கீஸ் அண்ட் தென் ரேடியஸ் எப்படியெல்லாம் இண்டிகேட் பண்ணுறது, கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ரிப்பனில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கும், ஹோம் ரிப்பன், அண்ட் தென் அதில் எல்லா கமெண்ட்ஸும் இன்டெப்த்தாக நம்ம சொல்லியிருக்கோம். ஐசோமெட்ரிக் என்ன, ட்ராயிங்ஸு, எல்லா 3D மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர் இருக்குது, டயக்ராம் என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி ஃபைல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், PDF கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி இமேஜ் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இப்போ இந்த வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அந்த 2 இருக்குல்ல அது வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். Until this is a signing off Santosh P. CAD NEST Nagar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ